ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRIS அகாடமி. தமிழுக்கான ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 7 மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ. ஸோ அதனால் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த டாப்பிக்கை சூப்பர் ஃபாஸ்ட் ரிவிஷன் மாதிரி நம்ம படித்து முடிக்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். ஃபாஸ்ட்டாக படிக்கிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊவேசா உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். இதோட சுருக்கம் தான் ஊவேசா. 19/2/1855 பிறந்திருக்காரு. 28/4/1942 இறந்துட்டாரு. அவரோட வாழ்க்கை வரலாற ஆனந்த விகடன் இதழில் தொடரா எழுதியிருக்காரு. பின்னாடி அது என் சரிதம் அப்படிங்கிற பெயர்ல நூலா வெளிவந்திருக்கு. இவரோட தமிழ் பணிகளை பாராட்டி டாக்டர் ஊவேசா நூல் நிலையம் அப்படின்னு சென்னை பெசன் நகர்ல இருக்கு. வெளிநாட்டு அறிஞர்கள் வந்து ஊவேசாவை பாராட்டியிருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜியு போப் மற்றும் சூழியல் வின்சோன், இவங்க ஊவேசாவை பாராட்டியிருக்காங்க. அதே போல நடுவண் அரசு 2006 ஊவேசாவுக்கு ஒரு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பிச்சிருக்கு. ஊவேசா பதிப்பித்த நூல்கள்லாம் என்னென்னு இதில் இருக்கு பார்த்துக்கோங்க. 8 தொகையில் 8, 10 பாட்டில் 10, சீவக சிந்தாமணி 1, சிலப்பதிகாரம் 1, மணிமேகலை 1, இதெல்லாம் வந்து ஊவேசா பதிப்பித்த நூல்கள். உங்களுக்கு யூனிட் 7 வந்து 10ஆம் வகுப்பு வரையும் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக 12ஆம் வகுப்பில் இருக்கிற கண்டென்ட்டும் எடுத்திருக்கேன். இதில் அதுக்கு ஸ்டார் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தேவைன்னா பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊவேசா. நெக்ஸ்ட் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். தந்தை பொன்னுசாமி, சென்னை சிந்தாதிரிப்பேட்டையை சேர்ந்தவர். இவர் பல்கலை செல்வர், பன்மொழி புலவர், இந்த மாதிரி நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு. நடமாடும் பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்பட்டவர். திருவிக்கா தான் வந்து இந்த நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற பேரை தேப்போ மீனாட்சி சுந்தரனாருக்கு கொடுத்திருப்பாரு. தமிழ் வித்வான் தேர்வில் மாநிலத்தில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றிருக்காரு தேப்போ மீனாட்சி சுந்தரனார். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்திருக்காரு. அரிஜனங்களுக்கு இரவு பள்ளி தொடங்கியிருக்காரு. சிகாகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி இருந்திருக்காரு. பத்மபூஷன் மற்றும் கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அடுத்தது சி லக்குவனார். இவரோட உண்மையான பேர் வந்து லக்ஷ்மணன். ஸோ அதுதான் லக்குவனார்னு மாற்றிருப்பாரு. தஞ்சை மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அடுத்துள்ள வாய்மைமேடு தான் இவரோட ஊர். சிங்காரவேலு ரத்தினமம்மாள் பெற்றோர். தொல்காப்பியன்கிறது இவரோட புனைப்பெயர். தொல்காப்பியத்தின் மீது கொண்ட ஈடுபாடு காரணமாக இவரோட புனைப்பெயர் வந்து தொல்காப்பியன் அப்படின்னு வச்சுக்கிட்டாரு. அவரோட வரலாறு நூல் வந்து எனது வாழ்க்கை போர் அப்படிங்கிற தலைப்பில் வந்துச்சு. தமிழ் ஆசிரியராக இருந்திருக்காரு. தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்கியிருக்காரு. இவர் இயற்றிய படைப்புகள் இதெல்லாம்: வள்ளுவர் கண்ட இல்லறம், பழந்தமிழ், தொல்காப்பிய ஆராய்ச்சி விளக்கம், இதெல்லாம் இவர் எழுதிய படைப்புகள். நெக்ஸ்ட் பார்க்க போறது தேவநேய பாவாணர். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார்னா தேவநேய பாவாணர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியிருக்காரு. உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்திருக்காரு தேவநேய பாவாணர். ஓல்ட் புக்கில் இருக்கிற கண்டென்ட்ஸுமே இருக்கு. ஸோ அதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. மன்னித்து கொள்கன்னு இவர்கிட்ட கேட்டதுக்கு மன்னிப்பு உருது சொல், அதை சொல்லாதீங்க, பொறுத்து கொள்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு தேவநேய பாவாணர். தமிழை வடமொழி வல்லாண்மை நின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று சொன்னவர் தேவநேய பாவாணர். அவரோட பெற்றோர் ஞானமுத்து பரிபூரணம், சங்கரன் கோயிலை சேர்ந்தவர். பண்டிதர், புலவர், வித்வான், முதுகலை தமிழ், BOL இந்த படிப்பெல்லாம் படிச்சிருக்காரு. செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு உட்பட 174 சிறப்பு பெயர்கள் தேவநேய பாவாணருக்கு இருக்கு. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று சொன்னவர் யாருன்னா தேவநேய பாவாணர். மதுரையில் நடந்த உலகத்தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிற தலைப்புல சொற்பொழிவாற்றிருக்காரு தேவநேய பாவாணர். நெக்ஸ்ட் பார்க்க போறது பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தென்மொழி, தமிழ் சிட்டு இந்த இதழ்கள்லாம் நடத்தியிருக்காரு. உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள் இந்த நூல்கள் எல்லாமே படைச்சிருக்காரு. திருக்குறள் மெய்ப்பொருளுரை ஏற்றிருக்காரு. இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். பாவலரேறு என்பது இவரோட சிறப்பு பெயர்.
ஸோ ரிப்பீட் ஆகும், ஏன்னா 6th புக்கு 7th புக்குன்னு தனித்தனியாக இருக்கிறதுனால ரிப்பீட் ஆகும். பட் ரிப்பீட் ஆனாலும் நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேவா? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் இதெல்லாம் இவர்களோட நூல்கள். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் இந்த இதழ்கள் எல்லாத்தையும் நடத்தியிருக்காரு பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பெற்றோர் துரைசாமி, குஞ்சம்மாள். சேலம் மாவட்டத்தில் இருக்கிற சமுத்திரம் தான் இவரோட ஊர். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் இதழ்கள், கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், நூறாசிரியம் இதெல்லாம் இவர் எழுதிய நூல்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஜியு போப். ஜியு போப், ஜார்ஜ் யூக்லோ போப் 1820 ஏப்ரல் 24 பிறக்கிறாரு. அவங்களோட பெற்றோர் ஜான் போப், கேத்தரின் யுலாப். தமிழகத்தில் சமய பணியை மேற்கொள்கிறாரு. ஃபஸ்ட்டு சென்னை சாந்தோம் பகுதியில் இருக்கார். அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தில் சாயர்புரம் பகுதியிலேருந்து அங்கே ஸ்கூல்ஸை தொடங்குறாரு. காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கற்றுக் கொடுக்க ஏற்பாடு பண்ணுறாரு. கிரேக்கம், லத்தீன், எப்ரேயம், தமிழ் இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியங்கள் இது எல்லாமே கற்றுத்தர ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாரு. பின்னர் திருமணம் ஆனது. அதுக்கப்புறமா தஞ்சாவூரில் வந்து செட்டில் ஆகுறாரு. அங்கே சமயப்பணியாற்றுறாரு. இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு இந்த ஏடுகள் எல்லாமே தமிழ் மொழியை பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதுறாரு. பொறுமை, சினமின்மை, நட்பு முதலானவற்றை விளக்குற 600 செய்யுள்களை தொகுக்கிறாரு. தொகுத்து தமிழ் செய்யுட்களம்பகம் அப்படின்னு ஒரு நூலாக கொடுத்துருக்காரு ஜியு போப். தமிழ் ஆங்கில அகராதி, ஆங்கிலம் தமிழ் அகராதி இது எல்லாத்தையுமே ஜியு போப் வெளியிட்டிருக்காரு. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவரோட கல்லறையில் எழுத சொல்லி உயில் எழுதி வச்சிருக்காரு. தன்னை தமிழ் மாணவன் என்று அழைத்து கொண்டவர் யாருன்னு கேட்பாங்க, ஜியு போப். இது வந்து +1 +2 இருக்கிறது, வேணா பாருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. திருக்குறள், திருவாசகம் ஆங்கில மொழிபெயர்ப்புகள் செஞ்சிருக்காரு. வீரமாமுனிவர் பற்றி பார்க்கலாம் அடுத்து. இஸ்மத் சந்நியாசி அப்படின்னா தூய துறவின்னு அர்த்தம். வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சந்நியாசி என்ற பட்டத்தை சந்தா சாஹிப் வழங்கியிருப்பார். தேம்பாவணி காப்பியத்தை இயற்றியவர் வீரமாமுனிவர். இவரது இயற்பெயர் கான்ஸ்டான்சஸ் ஜோசப் பெஸ்கி. தமிழோட முதல் அகராதி எதுன்னா சதுரகராதி, அதை இயற்றியிருக்காரு. தொன்னூல் விளக்கம் ஒரு இலக்கண நூல், அதை இயற்றியிருக்காரு. நிறைய சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமார்த்த குரு கதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் இது எல்லாமே வீரமாமுனிவர் படைத்தது. தைரியநாதர் அப்படிங்கிற பெயரை சூட்டிக்கிறாரு கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர். தமிழில் முதலாக சதுரகராதி வெளியிட்டவர் வீரமாமுனிவர். தேம்பாவணி என்னும் கிறிஸ்தவ காப்பியத்தை இயற்றியவர் வீரமாமுனிவர். பரமார்த்த குரு கதைகள், களம்பகம், அம்மானை முதலிய சிற்றிலக்கியங்கள் இது எல்லாமே படிச்சிருக்காரு. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று சொல்லியவர் ராபி சேதுப்பிள்ளை. வீரமாமுனிவர் பற்றிய குறிப்புகள்: பெயர் வீரமாமுனிவர், இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி, கொண்டல் போபெஸ்கி எலிசபெத் பெற்றோர், பிறந்த நாடு இத்தாலி, தெரிந்த மொழிகள் இத்தாலியம், லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம். 30வது வயசுல தமிழகத்துக்கு வந்து தமிழ் படிச்சிருக்காரு. இயற்றிய நூல்கள்: ஞானோபதேசம், பரமார்த்த குரு கதை, திருக்காவலூர் களம்பகம், தொன்னூல் விளக்கம், கித்தேரியம்மாள், அம்மானை. நெக்ஸ்ட் பார்க்க போறது பாவேந்தர் பாரதிதாசன். குடும்ப விளக்கு இயற்றியிருக்காரு. பாரதிதாசனோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதியின் கவிதை மீது கொண்ட ஈர்ப்பினால் தமது பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டவர். இவரது படைப்புகள் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம். இவரது கவிதைகள் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் என்று தொகுக்கப்பட்டுள்ளது. சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு இவருடைய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக.
பிசிராந்தையார் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காரு. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் இவையெல்லாம் பாரதிதாசன் இயற்றிய படைப்புகள். கனக சுப்புரத்தினம் இயற்பெயர். பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் புரட்சி கவி என்று அழைக்கப்படுகிறார். பாவேந்தர் என்று அழைக்கப்படுகிறார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான கருத்துக்களை கூறுகிறார். வடமொழியில எழுதின பில்கெனியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழ்ல பாரதிதாசனால 1937 எழுதப்பட்டதுதான் புரட்சி கவி. குயில்ங்கிற இலக்கிய இதழ நடத்தியிருக்காரு. பிசிராந்தையருக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு. தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை அரசு பாரதிதாசனோட தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை அரசு தமிழ்தாய் வாழ்த்தாக வச்சிருக்கு. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்று தொடங்கும் பாரதிதாசனின் தமிழ் வாழ்த்து பாடல் புதுவை அரசின் தமிழ்தாய் வாழ்த்து. பாரதிதாசன் பற்றிய குறிப்புகள் எல்லாமே ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாரதிதாசனோட பாடல்கள் நிறைய இருக்கிறதுனால எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்லேயும் புது புக்கு பழைய புக்குனால உங்களுக்கு நிறைய கண்டென்ட் பாரதிதாசனோட தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டி.கே. சிதம்பரநாதர். டி.கே.சி. என்று அழைக்கப்படுகிறவர். ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர். அவரோட வீட்டில் வட்டத்தொட்டி அப்படிங்கிற பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்திருக்காரு டி.கே. சிதம்பரநாதர். கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் அப்படின்னு புகழப்படுறாரு. இது +1 +2 இருக்க டேட்டா. டி.கே. சிதம்பரநாதர் ரசிகமணி என்று அழைக்கப்படுபவர். வட்டத்தொட்டி என்று இலக்கிய கூட்டங்களை நடத்தியவர். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளார் மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் குன்றக்குடி அடிகளார். நாயன்மார் அடிச்சுவட்டில், குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள் உட்பட பல நூல்கள் எழுதியிருக்காரு. அருளோசை, அறிக அறிவியல் அப்படிங்கிற இதழ்களையும் நடத்திட்டு இருந்திருக்காரு குன்றக்குடி அடிகளார். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கண்ணதாசன். இயற்பெயர் முத்தையா. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற சிறுகூடல்பட்டியில் பிறந்தவர் கண்ணதாசன். பெற்றோர் சாத்தப்பன், விசாலாட்சி. கலங்காதிரு மனமே அப்படின்னு ஒரு திரைப்பட பாடலை 1949 எழுதியிருக்காரு. சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் கண்ணதாசன் இருந்திருக்காரு. கவியரசு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கவியரசு கண்ணதாசன். சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டி, சாத்தப்பன், விசாலாட்சி. இவர் இயற்றிய நெடுங்கவிதை நூல்கள் ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மாகாவியம், ஏசுகாவியம். அவர் படைத்த நாடகம் ராசதண்டனை. புதினங்கள் 1000 தீவு அங்கையர்கண்ணி, வேளங்குடி திருவிழா. சேரமான் காதலிக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றுள்ளார். இதழ்கள் தொடங்கி அவற்றின் ஆசிரியராக இருந்திருக்காரு. தென்றல், முல்லை, கண்ணதாசன், தமிழ் மலர் என்று. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று கூறியவர் கண்ணதாசன். நெக்ஸ்ட் யாரை பற்றி பார்க்க போறோம்னா காயிதே மில்லத். கண்ணியமிகு தலைவர் காயிதே மில்லத். இவரோட இயற்பெயர் முகமது இஸ்மாயில். தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு இவரை பாராட்டி. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று தந்தை பெரியார் காயிதே மில்லத்தை பாராட்டி சொல்லியிருக்காங்க.
காயிதே மில்லத் அப்படிங்கிற அரபு சொல்லுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா சமுதாய வழிகாட்டி அப்படின்னு அர்த்தமாம். சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு 1946 இருந்து 1952 வரைக்கும். இந்தியா விடுதலை பெற்ற பின் மாநிலங்களவை உறுப்பினராகவும் மக்களவை உறுப்பினராகவும் இருந்து மக்களுக்கு தொண்டு செஞ்சிருக்காரு காயிதே மில்லத். திருச்சியில ஜமால் முகமது கல்லூரி, கேரளால ஃபரூக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்கிறதுக்கு காரணமா இருந்தவர் காயிதே மில்லத் அவர்கள். கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணியவர் யாருன்னா காயிதே மில்லத். நெக்ஸ்ட் பார்க்க போறது தாரா பாரதி. இவரோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன், கவி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர். இவர் இயற்றிய நூல்கள் புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். இவரோட பாடல்கள் எல்லாம் தாரா பாரதியின் கவிதைகள் என்று தொகுக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றிருக்காரு தாரா பாரதி. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, தாரா பாரதி கவிதைகள் எல்லாம் இவர் இயற்றிய நூல்கள். நெக்ஸ்ட் பார்க்க போறது வேலுநாச்சியார். ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்ச செல்லமுத்து சேதுபதியோட ஒரே பொண்ணு தான் வேலுநாச்சியார். இவங்க அவங்களோட 16வது வயதுல சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை திருமணம் செஞ்சுக்குவாங்க. நிறைய மொழி புலமை இவங்கள்ட்ட இருந்துச்சு. ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளை நல்லா கற்றிருந்தாங்க. அதே போல நிறைய கலைகளையும் கற்றிருந்தாங்க. சிலம்பம், குதிரை ஏற்றம், வால் பயிற்சி, வில் பயிற்சி, இது எல்லாமே வேலுநாச்சியார் கற்றிருந்தாங்க. காளையார் கோயிலில் நடந்த போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயர்களால் கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட பொண்ணு வெள்ளச்சி நாச்சியார் இவங்களை கூட்டிட்டு திண்டுக்கல் கோட்டையில் கோபால நாயக்கர்கிட்ட போயிட்டு 8 வருஷம் தஞ்சம் அடைகிறாங்க. இவங்களோட அமைச்சர் தாண்டவராயர், தளபதிகள் பெரிய மருது மற்றும் சின்ன மருது. 8 வருஷம் கழிச்சு ஹைதர் அலி கிட்ட உதவி கேட்டு படையெல்லாம் திரட்டிட்டு திரும்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு விஜயதசமி நாள் அன்னைக்கு தான் அந்த கோட்டை கதவுகள் திறந்திருக்கும், அன்னைக்கு நம்ம போய் போர் புரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர் புரியுறாங்க. சிவகங்கையை ஆங்கிலேயர்கிட்ட இருந்து மீட்கிறாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா குயிலி, இவங்களோட தோழி, தனக்குத்தானே தீ வைத்து கொண்டு ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்க அழிச்சவங்க. உடையாள், உளவு கூற மறுத்ததுக்காக கொல்லப்பட்டவர் உடையாள். அவங்களுக்காக ஒரு நடுகள் வைக்கப்பட்டிருக்கு. அதே டேட்டாஸ் தான் வந்திருக்கு. 1780 சிவகங்கையை மீட்டிருக்காங்க வேலுநாச்சியார். நெக்ஸ்ட் பார்க்க போறது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரை இசை பாடல்கள் நிறைய ஏற்றிருக்காரு. உழைப்பாளிகளை பற்றி போற்றி பாடியிருக்காரு. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்களின் துயரங்களையும் பொதுவுடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்கள் வழி பரவலாக்கியிருக்கார். பட்டுக்கோட்டைக்கு அருகே உள்ள செங்கப்படத்தான் காடு என்ற ஊரில் பிறந்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். முடியரசன், இவரோட இயற்பெயர் துரைராசு. பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை ஆகிய நூல்களை இயற்றியிருக்காரு. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர். திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். பெயர் முடியரசன், இயற்பெயர் துரைராசு. பெற்றோர் சுப்பராயலு சீதாலட்சுமி. தேனி மாவட்டத்தில் உள்ள பெரியகுளம் பகுதியை சேர்ந்தவர். இயற்றிய நூல்கள் பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம், முடியரசன் கவிதைகள். தமிழ் ஆசிரியராக மீனாட்சி சுந்தரம் உயர்நிலைப்பள்ளி காரைக்குடியில் பணியாற்றியிருக்காரு. இவருக்கு கவியரசு என்ற பட்டம் குன்றக்குடி அடிகளாரால் பரம்புமலையில் நடந்த விழாவில் கொடுக்கப்பட்டிருக்கு. முடியரசனுக்கு கவியரசு என்ற பட்டத்தை யார் கொடுத்தாங்கன்னா குன்றக்குடி அடிகளார். பூங்கொடி என்னும் காவியத்திற்காக 1966 பரிசு வழங்கப்பட்டிருக்கு. பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர் யாருன்னா முடியரசன் தான். தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணா ஆகியோரிடம் நெருங்கி பழகியவர் முடியரசன். நெக்ஸ்ட் பார்க்க போறது தமிழொலி. கவிஞர் தமிழொலி. புதுவையில் பிறந்த இவர் பாரதிதாசனின் மாணவராகவும் இருந்திருக்காரு. நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம், இதெல்லாம் இவரோட படைப்புகள். நெக்ஸ்ட் உருத்திரங்கண்ணனார். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சங்ககால புலவர். இவர் கடியலூருங்கிற ஊரில் வாழ்ந்தவர்.
10 பாட்டில் இருக்கிற பெரும்பானாற்றுப்படை பட்டினப்பாலை இந்த நூல்களை இயற்றியிருக்காரு. பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவனா யாரை வச்சிருக்காரு அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன். கீவா ஜெகநாதர். நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடல் தான் நாட்டுப்புற பாடல்னு சொல்கிறோம். இதை வாய்மொழி இலக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி அப்படிங்கிற நூலில் கீவாஜா தொகுத்து கொடுத்துருக்காரு. நாமக்கல் கவிஞர். இவர் காந்திய கவிஞர் அப்படின்னும் அழைக்கப்படுகிறாரு. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞர். விடுதலை போராட்ட வீரரும் கூட. மலைக்கள்ளன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியிருக்காரு. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற மோகனூரில் பிறந்தவர். இவரோட பெற்றோர் வெங்கட்ராமன், அம்மணி அம்மாள். கவிதை போட்டிகளில் நிறைய கலந்துக்கிட்டு பரிசு வாங்கியிருக்காரு. தமிழக அரசோட முதல் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர் நாமக்கல் கவிஞர் ஆவார். இவருக்கு நடுவண் அரசு பத்மபூஷன் விருது கொடுத்திருக்கு. காந்திய கவிஞர் என்றும் மக்களால் அழைக்கப்படுறாரு. நாமக்கல் கவிஞரோட படைப்புகள் என்னென்னா, இசை நாவல்களில் 3 எழுதியிருக்காரு, கட்டுரைகள் 12, புதினங்கள் 5, இலக்கிய திறனாய்வுகள் 7, சிறுகாப்பியங்கள் 5. தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் சூப்பராக பார்த்து முடிச்சிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம் நேரத்தில் ஒரு பதட்டத்தில் இருப்பாங்க. நீங்கள் எல்லா புக்ஸையும் வந்து தேடி தேடி கண்டுபிடிக்கணும். எங்கே இருக்குது டாபிக் வைஸ், புது புக்கு, பழைய புக்கு, எந்த சப்ஜெக்ட், எந்த ஸ்டாண்டர்ட்னு தேடிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு இதை ஒரு தொகுத்து கொடுத்துருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கும் யூஸ் ஆகும். எக்ஸாம் எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.